தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் எதிர்பார்ப்பது என்ன? இலங்கையில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் மக்கள் மத்தியில் உரையாற்றிய இலங்கை ஜனாதிபதி அவர்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் உள்ளதாக பேசினார். தமிழீழம் வேண்டி விடுதலை புலிகள் இலங்கை அரசுடன் போராட்டத்தில் குதித்த போது நிகழ்ந்த சில கசப்பான சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்து தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்தனர். அதில் குறிப்பாக இந்தியாவில் தமிழகத்தில் தஞ்சமடைந்தோர் ஏராளம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு முகாம்கள் அமைத்து கொடுத்து தற்போது வீடுகளும் கட்டி கொடுத்து அவர்களின் அடிப்படை தேவைகளை வழங்கி வருகிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் போன்றவற்றில் அவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அகதிகளாக தமிழகத்தில் வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்கள் தங்கள் சொந்த நாடு தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சமீபத்தில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்து திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார். இந்நிலையில் புதிய ஜனாதிபதி எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்காவின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ள இலங்கை தமிழர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் என்றே கூறலாம். இலங்கையில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடியின் போதும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தனர். அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். அவர்கள் தமிழ்நாட்டில் அகதிகளாக இருக்கும் இலங்கை தமிழர்களை திருப்பி அனுப்புவது பற்றி இலங்கை தூதரகம் மூலம் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர்கள் ஆதங்கப்படுகின்றனர். இதற்கிடையே புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி மீது இந்திய மீனவர்களும் மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கின்றனர். அடிக்கடி இந்திய மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதற்கும் ஒரு தீர்வு கிடைக்குமா என்று காத்திருக்கின்றனர் இந்திய மீனவர்கள். புதிய ஜனாதிபதி அவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நீடிக்கும் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் வாழ வழியின்றி ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடி கடல் வழியாக தமிழகத்தில் தஞ்சம் அடைந்தனர். அவர்கள் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தவர்களின் எண்ணிக்கையை மண்டபம் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில்தான் இலங்கையின் புதிய ஜனாதிபதி தங்களை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பொருளாதார நெருக்கடியின் போது தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களும் தெரிவிக்கின்றனர். 3 தலைமுறையாக மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தஞ்சமடைந்துள்ள மாசிலாமணி என்பவர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், நான் 33 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலிருந்து அகதியாக ராமேஸ்வரம் வந்து தற்போது மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்கியுள்ளேன். நாங்கள் 3 தலைமுறையாக இந்தியாவில் வாழ்ந்து வருகிறோம். இலங்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து அமைதி திரும்பும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கான வாய்ப்பு இல்லை என தோன்றுகிறது என்றார். புதிய ஜனாதிபதி அவர்கள் அனுரசேகுவாரா அமைப்பில் இருந்தவர். அந்த அமைப்பினர் தமிழர்களுக்கு எதிராக பல்வேறு கொடுமைகளை செய்துள்ளனர். தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து இனவாத அரசியல் செய்த அமைப்பு என்பதால் அந்த அமைப்பில் இருந்தவர் புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டது இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு நல்லது நடக்குமா என்ற கேள்விக்குறிதான் என்கிறார். இருப்பினும் இலங்கை பொருளாதாரம் வளர்ச்சியடைய நடவடிக்கை எடுப்பது, பல்வேறு நாடுகளில் சிதறி கிடக்கும் இலங்கை தமிழர்களை ஒன்றிணைத்து இலங்கையில் மீண்டும் வாழ நடவடிக்கை எடுப்பது ஆகியவற்றை மேற்கொண்டால் அனுரகுமார அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஒரு சில பயன் இருக்கும் என்கின்றனர் அவர். தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர் ரசீன் என்பவரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக குடும்பத்துடன் கடல் வழியாக கள்ளத்தோணியில் தமிழ்நாட்டிற்கு வந்து மண்டப முகாமில் தங்கியிருக்கிறேன். 10 மாதங்களுக்கு முன்பு கணவரை இழந்த ரசீன் இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் தனியாக வாழ முடியாது எனவும் தனது பெற்றோர் இலங்கையில் இருப்பதால்
2 குழந்தைகளுடன் மீண்டும் இலங்கை செல்ல முயன்றதாகவும் கூறுகிறார். அதற்காக சென்னை பாஸ்போர்ட் அலுவலகம், ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம், இலங்கை தமிழர் மறுவாழ்வு அலுவலகம் உள்ளிட்டவற்றில் 6 மாதங்களாக மனு கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய அரசும் தமிழக அரசும் தங்களை அரவணைத்து உணவளித்து பார்த்து கொண்டாலும் பொருளாதார நெருக்கடியால் தஞ்சமடைந்தவர்கள் இலங்கைக்கு திரும்ப முயலும் போது மீண்டும் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களிடம் ரசின் அவர்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கிறார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி உணவின்றி தவித்த போது இந்தியாவில் இருந்த உறவினர்கள் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு உள்ளதாகவும் விலைவாசி இலங்கையை விட குறைவு எனவும் கூறி அழைத்ததால் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்ததாகவும் தெரிவிக்கின்றனர் சிலர். ஆரம்பத்தில் போதுமான வசதிகள் கிடைத்தாலும் பிறகு வேலையின்மை, குழந்தைகளை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை ஆகியவற்றால் இலங்கையைப் போலவே தமிழ்நாட்டிலும் முடங்கி இருப்பதாக கூறுகின்றனர் சிலர். ஆகவே புதிய ஜனாதிபதி தங்களை மன்னித்து மீண்டும் இலங்கைக்கு வர ஆவண செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். பொருளாதார நெருக்கடியால் தஞ்சமடைந்தவர்களை இந்திய அரசு அகதிகளாக பதிவு செய்யவில்லை. ஆதார் அட்டை வழங்கப்படாததால் குழந்தைகளை படிக்க வைக்க முடியவில்லை. ஆகவே எங்கள் தாயகத்திற்கே திரும்பி அழைத்துக் கொள்ளுமாறு புதிய ஜனாதிபதியிடம் இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் கூறுகின்றனர். இலங்கையில் இருந்து நாங்கள் வந்தபோது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி இருந்தது. தற்போது நிலைமை சற்று சரியாகி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இலங்கை இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதால் புதிய ஜனாதிபதி அவர்கள் இலங்கையை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையில் எங்களை மீண்டும் இலங்கைக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர். இதுகுறித்து வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தனியார் ஊடகத்திடம் பேசுகையில், இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த அகதிகளை திருப்பி அனுப்புவது பற்றி இலங்கை தூதரகம் மூலமே நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் மண்டபம் அகதிகள் முகாமில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் குடும்பங்கள் இது தொடர்பாக இலங்கை தூதரக அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு சார்பில் செய்ய வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 6 மாத காலம் வாழ்ந்த இலங்கை தமிழர்களுக்கு ஆதார் அட்டை வழங்குவதற்கான பரிசீலனை மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறையைச் சார்ந்த அதிகாரி ஒருவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்துள்ள இலங்கை தமிழர்களுக்காக பல ஆண்டுகளாக தமிழகம் மற்றும் இலங்கையில் பணியாற்றி வரும் ஈழ அகதிகள் புனர்வாழ்வு அமைப்பின் செயற்பாட்டாளர் லோகநாதன் பேசுகையில், தமிழ்நாட்டில் அரசால் பதிவு செய்யப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்கியுள்ள இலங்கை தமிழர்கள் இலங்கைக்கு மீண்டும் செல்ல விரும்பினால் முகாம் தனித்துணை ஆட்சியர் பரிந்துரையின் பெயரில் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணையத்தின் மூலம் இலங்கைக்கு அனுப்பி வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்கள் மீண்டும் திரும்பிச் செல்ல விருப்பம் தெரிவித்து ஐநா ஆணையத்தின் மூலம் இலங்கைக்கு திரும்பிச் சென்றுள்ளதாகவும் மேற்கோள் காட்டுகிறார் லோகநாதன். அப்படி செல்பவர்களுக்கு பயணச்சீட்டு உள்ளிட்டவற்றை ஐநா ஆணையம் வாயிலாக வழங்கி விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். ஆகையால் ஈழத்தமிழர் நல சங்கம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் அவர்கள் இலங்கை திரும்பிச் செல்ல உதவ முடியவில்லை. இருப்பினும் அரசு இதுகுறித்து தொடர்ந்து முயன்று வருவதாகவும் லோகநாதன் கூறினார். இந்திய மீனவர் நல சங்க தலைவர் ஜெயசுராஜா, இரு நாடுகளுக்கு இடையே பல ஆண்டுகளாக உள்ள மீனவர் பிரச்சினைக்கு புதிய ஜனாதிபதி உரிய தீர்வு காண்பார் என நம்புவதாக கூறுகிறார். பாரம்பரிய இந்திய மீனவர் நல சங்க தலைவர் ஜெயசுராஜா இது குறித்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததில் இருந்து கடந்த 40 ஆண்டுகளாக இரு நாட்டு மீனவர்களுக்கும் இடையில் கடலில் பிரச்சனை நிலவி வருகிறது. சமீப காலமாக இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையால் தமிழக மீனவர்கள் பலரும் மீன்பிடி தொழிலை கைவிட்டு மாற்று தொழில் தேடி சென்று விட்டனர் என்று தெரிவித்தார். அதேபோல இலங்கை மீனவர்களும் நடுக்கடலில் மீன்பிடிக்க முடியாமல் சிரமப்படுவதால் இலங்கை மீன்வளத்துறை அலுவலர்கள் மற்றும் அமைச்சரிடம் பேசி இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இரு நாட்டு மீனவர் பேச்சுவார்த்தையை விரைவில் நடத்தி நல்ல தீர்வு அமைய ஜனாதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது நடக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர். ஆக புதிய ஜனாதிபதியை கடவுளாக நினைத்து பல்வேறு கோரிக்கைகள் அவர் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. கோரிக்கைகள் நிறைவேறுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.